பாத்ரூம் சோறு துண்ணலாம் அந்த அளவுக்கு பக்காவாக ஒரு நாளைக்கு 3 வாட்டி போய் மாப் போடுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. சைதாப்பேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சுத்தமாக நீட்டாகவும் பார்த்துக்கிறாங்க. மருத்துவ பணியாளர்களும் நல்லா வேலை செஞ்சு இது பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக எமர்ஜென்சிக்கு இதுதான் நமக்கு கேஎம்சி தான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் தான் ஜிஹெச். நான் உள்ள ஒரு மாதம் இருந்தேன். எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. 100க்கு 100 சார். ப்ரைவேட்டில் வந்து பணம் பிடுங்குவாங்க. இங்கே வந்து அந்த ஸ்கிடி ஸ்கேன்னு அதுன்றாங்க, அதுதான் காசு வாங்குறாங்க தவிர மற்றபடிலாம் இல்லை. இன்னும் ஒரு எக்ஸ்ரேக்கு ஒரு 50 ரூபா அவ்வளோதான். அதுதான் அந்த பேப்பர் இதுக்கு தான். அந்த மைக்கா ஆமாம் நைட்டு தான், வேறு எதுவுமே. நல்லா பார்க்குறாங்களே, நல்லா தான். அதெல்லாம் காலுக்கு எல்லாம் நல்லா பார்க்குறாங்க. அதனால ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது. இல்லை கவனிக்கிறாங்க பாரு. நல்லா கால் உடஞ்சி போச்சு 2. அது இப்போ கூட வச்சு நல்லா பார்க்குறாங்க. 100% கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஒத்துழைக்கணும். பப்ளிக் ஒத்துழைக்கணும். அவங்க நல்லா பார்க்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு பண்ணோன்னா டெலிவரி கேஸ் நல்லா சூப்பராக பார்க்குறாங்க. மெயின் அதே மாதிரி எமர்ஜென்சி கேஸ் வந்த உடனே நல்லா அட்டன் பண்ணுறாங்க. அதிலலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அடிபட்டு வந்தப்பவும் எனக்கும் நல்லா பார்த்தாங்க, ரொம்ப நல்லா பார்த்தாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்குது. எல்லா நாட்டிலேருந்து தான் வந்து பார்க்குறாங்க. கேஎம்சி தான், ஆனால் சூப்பராக ஆகிடுது. இதுதான் பெஸ்ட்டு. மருத்துவமனை வந்து சரியாக நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து பார்த்துட்ருக்கோம். கலைஞர் காப்பீட்டு திட்டம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் மெக்கானிக் வேலை தான் செய்கிறேன், மாத சம்பளத்துக்கு தான். இதில் வந்து திட்டத்தின் மூலிமா இங்கேயே ஸ்கேன் எடுக்கிறாங்க. உடனுக்குடன் என்ன இது இருக்கோ வார்டுக்கு அந்தந்த டாக்டர் வந்து அந்தந்த செக்கப்புக்கு வந்து அவங்களுக்கு கால் இதுவாக இருக்கிறதுனால அந்த கால் செக் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுறது எல்லாமே இங்கேயே இது பண்ணுறதுனால ரொம்ப அது அவங்களுக்கு வசதியாக இருக்குது. அதனால் ரொம்ப அது நல்ல எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதெல்லாம் எல்லோரும் நல்லா ஒத்துழைக்கிறாங்க. டாக்டர்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து எல்லோரும் நல்லா ஒத்துழைக்கிறாங்க. காலையில் கூட வந்து போனேன், நல்லா பேசுனாங்க, சொன்னாங்க. இந்த 2வது வாட்டி வந்திருக்கேன், க்ளீனாக இருக்குது, ரிப்போர்ட் கொடுத்தாங்க, பேசுனாங்க. இப்போ தான் உறுதிமொழிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க மேலே டாக்டர்ஸ் எல்லாம். நான் மேலே லிஃப்ட்டில் போகிறப்ப பார்த்தேன். எல்லா டாக்டர்ஸும் சீஃப்லாம் வந்து உறுதிமொழிலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அட்டன் பண்ணாங்க. முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். இதில் வந்து எல்லாத்தையும் ஸ்பெஷல்னா எல்லாத்துமே குழந்தை பிறகு இருக்குதுங்க. ஒரு கால் கை இது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுமா, கால் எடுக்கணுமா, கை எடுக்கணுமா, சுகர் வந்து முத்துச்சுன்னா என் ஃப்ரெண்டுக்கு கையெல்லாம் தீராங்க. பக்காவாக இருக்குது சார். பாத்ரூமில் போய் உட்காந்து சோறு துண்ணலாம் சார். பாத்ரூமில் சோறு துண்ணலாம் அந்த அளவுக்கு பக்காவாக. ஒரு நாளைக்கு 3 வாட்டி போய் மாப் போடுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. சுத்தமாக இருக்குது. எங்கள் வார்டு சுத்தமாக இருக்குது. நல்லா வந்து துடைக்கிறாங்க, பெருக்கிறாங்க, நல்லா இருக்குது. உள்ள வசதி இல்லைங்குது. தண்ணி கிண்ணிக்கு எந்த குறவும் கிடையாது. சாம்பார் சோறு, தயிர் சோறு, கீரை எல்லாம் போடுறாங்க. சைதாப்பேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சுத்தமாக நீட்டாகவும் பார்த்துக்கிறாங்க. மருத்துவ பணியாளர்களும் நல்லா வேலை செஞ்சு இது பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. புது ஹாஸ்பிட்டல் நல்லா பயனுள்ள வரையும் காத்தோட்டம் வசதி இருக்கிற மாதிரியும் இடம் வந்து அதிகமாக இருக்குது. அங்கே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக எமர்ஜென்சிக்கு இதுதான் நமக்கு கேஎம்சி தான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் தான் ஜிஹெச். எல்லாமே நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது, எல்லாம் நல்லா பார்க்குறாங்க. நல்ல டாக்டர்ஸ் நல்லா ஒத்துழைக்கிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே நல்லா சரி, இங்கேயும் சரி. அங்கேருந்து வசதி இல்லைன்னு இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க. எப்படிப்பட்டவங்களும் இங்கே தான் வந்து கவனிக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா கவனிப்பு நல்லா இருக்கப்பட்டவங்களும் இங்கே தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. சொல்லுவாங்க, பேஷண்ட் சொல்லுவாங்க, அங்கேருந்து இங்கேயே நல்லா பார்த்துக்கிறாங்க. எது இருந்தாலும் ஏன்னா நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. நல்லா டாக்டருங்க வந்து அப்பப்போ செக்அப் பண்ணுறாங்க. அதனால் இதுதான் பெஸ்ட்டு. எல்லாமே இருக்குது. லிஃப்ட் வசதி இருக்குது. முடியாதவங்க இது பண்ணால் லிஃப்ட்லேயே நம்ம இது பண்ணி லிஃப்ட்லேயே நம்ம வரலாம், இது பண்ணி இறங்கலாம். திமுக ஆட்சியில் மட்டும்தான் நல்லா இருக்குது. கவர்மெண்ட் இது நல்லா இருக்குது. அந்த மருத்துவ இது வந்து நல்லா இது பண்ணி பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே நிறைய ஏழைங்க இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் வரோம். நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. சுத்தமாக தான் வச்சுக்கிறாங்க, சுத்தமாக தான் பார்க்குறாங்க, நல்லா தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதனால ஒன்றும் இடைஞ்சலே கிடையாது. அது புதுசு. இது வந்து மேலே இப்போ பட்டி போட்டுக்கிறாங்க, பைசா புதுசாக ஆயிக்கிறாங்க. அவர் சொல்லுவார், அம்மா கேட்டு பாருங்க, தாய்க்குள்ள கேட்டு பாருங்க, ஊர் தேடி காசு வருதா இல்லையா மாதம் கேட்டு பாருங்க. இல்லைன்னா என்ன செருப்பால் அடிங்க, நான் வாங்கிக்கிறேன், பரவாயில்ல. எப்பயுமே ஸ்டாலின் தான். நான் உயிர் கூட இப்போ கொடுப்பேன். யாருன்னா கேட்டால் உயிர் கொடுத்துருவேன். நான் உயிர் கொடுக்க மாட்டேன். அவனுக்கு கண் வேணுமோ ஒரு கண்ணை தரேன். ஸ்டாலின் இதில் வந்து அவர் எல்லாமே தான் மருத்துவத்துறை இதுலையுமே நல்லா இது பண்ணிட்டு வராங்க. அந்த சுகாதாரத்துறையில் கூட ஒருத்தர் இருப்பார், அமைச்சர் சுப்பிரமணி. அவர் எல்லா மருத்துவ ஹாஸ்பிட்டலையும் நல்ல கட்டமைப்புலாம் சரியாக சூப்பராக பண்ணிட்டு வர்றாரு. அவர் ரொம்ப பயனாக இருக்குது. சுகருக்கெல்லாம் மாத்திரை கொடுக்குறாங்க, கை கால் வலிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லாம் வந்து பார்க்குறோம். நல்லா இருக்குது.
எல்லாரும் நல்லா பார்க்குறாங்க. எல்லாமே எல்லா இதுவும் எதுக்காக வந்தாலும் அது நல்லா தான் பார்க்குறாங்க. எந்த நோய்க்கு வந்தாலும் நல்லா தான் பார்க்குறாங்க. போன மாதம் தான் என் ஒய்ஃபுக்கு திடீர்னு அன்கான்சியஸன் ஆகிட்டாங்க. நைட்டு நான் ஆட்டோவில் இங்கே தான் கூப்பிட்டு வந்தேன். இமிடியேட்டாக நல்லா செக் பண்ணாங்க, ஏசிஜி எல்லாமே எடுத்தாங்க. நல்லபடியாக நான் வீட்டுக்கே ரிட்டர்ன் கூப்பிட்டு போயிட்டேன். முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும். அவருடைய இதில் தான் நல்லா உறுதுணையாக இருக்குது. நல்லா பரவாயில்லம்மா, ஆனால் நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. கேம்ஸில் சாப்பாடெல்லாம் வருது. இதே ஏழை பசங்களும் நல்லா கொடுக்குறாங்க போகிறாங்கம்மா. ஆனால் நல்லா கவனிப்பாங்க. எல்லா சிலத்துலையும் நல்லா தான்மா இருக்குது. எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நான் நல்லா பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாள் ஆனால் நல்லா பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பாக மக்கள் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது ஒரு ப்ரைவேட்டில் போனால் இப்போலாம் ஒரு சாதாரண ஒரு செக்கப் போகணுன்னாலே ஸ்கேன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000ரூவாலேருந்து 10,000 வரைக்கும் பிடிக்கிறாங்க. இது பண்ணிடுறாங்க. அதுவே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் ஸ்கேன் பண்ணுறது அங்கேயே இது பண்ணுறாங்க. இலவச மருந்து கொடுக்குறாங்க. வார செக்கப் அது மாதிரி இது பண்ணி அதெல்லாமே வந்து ஒரு உதவியாக இருக்குது எல்லாருக்குமே. சார் விஜய் வந்து நடிப்பில் பிடிக்கும், செயலில் பிடிக்காது. முதல்ல ஒரு ஏரியாவுக்கு நீ ஒரு தலைவனாக அவர் சொல்லுவார், வந்து பார்த்தா தான் தெரியும். அவர் உட்காந்துல டாக்டர் வர போகிறான். உள்ளே இந்த என்னது இங்கேருந்து கரண்ட்ஸு இப்படி தட்டப்போ பட்டன் அங்கே போகுது, பட்டன் இங்கே வரப்போகுது. நம்மளுக்கு என்ன நம்ம தேடி வந்தால் தான் இது. தேடி வந்தாலும் காப்பாற்றுவதால் ஸ்டாலின். எங்கள் ஸ்டாலின் எப்பவுமே தொடரணும். தமிழ்நாடு வெல்லணும். இப்போ மோடி எங்கே வரான், நம்மக்கிட்ட வர இதுக்கு தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்குது. அது ஒன்றா இதுக்கு முன்னாடி இப்போது திமுக ஆட்சி இருந்தது. அதுக்கு முன்னாடி ஆட்சிலாம் அப்படி தான் இருந்து மருத்துவம் எங்கேயுமே ஹாஸ்பிட்டலில் அந்த பராமரிப்பு ஆள் அதிகமாக இருக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாத்தையுமே அந்த இதில் போய்ட்டு ஒரு இது கண்காணித்து அந்தந்த எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சரியான ஆளுங்களும் சரி பணியாளர்களும் சரி எல்லாமே அதிகமாக தான் இது பண்ணி அவங்க இது பண்ணிட்டு வச்சுருக்காங்க. கொரோனாவில் அவர் நிறைய இடத்துல இது பண்ணி அவர் முதல்வராக இருந்து அவரே இறங்கி நிறைய இது பண்ணி வந்து பார்த்துருக்குறாங்க கொரோனா இதுவில். அதனால் மருத்துவத்துறையில் நல்லா தான் செயல்பட்டுன்னு இருக்கிறாங்க அவங்க. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அது மெடிக்கல் டெஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்சு கோர்ட்டுக்கு கேஸ் ரிப்போர்ட் வரலன்னாங்க. அது விஷயமா கேட்க வந்தேன். இன்னும் இந்த மாதத்தில் அமுச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா வச்சுருக்கிறாங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸு. இதோ எனக்கு கூட இப்போ முதலமைச்சர் காப்பீடு 50,000 எனக்கு ஃபஸ்ட்டு சாங்ஷன் ஆகிடுச்சு. நான் வாங்கி இப்போ இன்றைக்கி 3 மாதம் ஆச்சு. நான் வாங்கிட்டேன் காசு. ஆமாம் வாங்கிட்டேன். 3 மாதம் ஆச்சு. முதலமைச்சர் காப்பீடு வாங்கி 3 மாதம் ஆச்சு. ஏன்னா ஆக்சிடெண்ட் பாலிசி கூட இன்னும் லேட் ஆகும். ஆனால் அவரது முன்னாடி வந்துடுச்சு. அப்போ நான் அவருக்கு தானே நன்றி சொல்லணும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்க. கண்டிப்பாக மக்கள் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது ஒரு ப்ரைவேட்டில் போனால் இப்போலாம் ஒரு சாதாரண ஒரு செக்கப் போகணுன்னாலே ஸ்கேன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000ரூவாலேருந்து 10,000 வரைக்கும் பிடிக்கிறாங்க. இது பண்ணிடுறாங்க. அதுவே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் ஸ்கேன் பண்ணுறது அங்கேயே இது பண்ணுறாங்க. இலவச மருந்து கொடுக்குறாங்க. வார செக்கப் அது மாதிரி இது பண்ணி அதெல்லாமே வந்து ஒரு உதவியாக இருக்குது எல்லாருக்குமே. ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்குது. திருப்பியும் அவர் தான் வரணும். கண்டிப்பாக அவர் தான் வருவார்.